ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு டிவைஸ அக்சஸ் பண்றீங்க பாருங்களேன். அதுக்கு என்னவா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து டெல்நெட் அப்படிங்கிற புரோட்டோகால யூஸ் பண்றோம். அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற புரோட்டோகால நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இந்த டெல்நெட் அப்படிங்கிற புரோட்டோகால் இருக்கு பாருங்களேன். இத நீங்க உங்களோட பிசில தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இல்லாமயே நீங்க யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா கமாண்ட் லைன்ல. பாக்கெட் ட்ரேஸ்ல நீங்க எப்படி கமாண்ட் லைன் யூஸ் பண்றீங்களோ, அதே மாரி என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளோட பிசில கமாண்ட் லைன ஓப்பன் பண்ணியும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அக்சஸ் பண்ணலாம். பட் வந்து பேசிக்கா என்ன செய்யாது அப்படின்னா, டிஃபால்ட்டா டெல்நெட்ட நீங்க யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் சும்மா ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ நான் போடுறேன். இப்ப நான் எது குடுத்தாலும் இந்த இடத்துல என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்நெட் அப்படிங்கிறதே வந்து ரெகக்னைஸ் ஆகல அப்படிங்கிற மாரி சொல்லுது. ஃபர்ஸ்ட்டு உங்களோட பிசில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த டெல்நெட் அப்படிங்கிற புரோட்டோகால எனேபிள் பண்ணணும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேனல்ல இருக்கும். இதுல இந்த டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர் அண்ட் ஆன் ஆர் ஆஃப் இருக்குல்ல. இதுல போனீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, இந்த டெல்நெட் கிளையன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா? இத நீங்க டிக் போடணும். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். சில பிசில என்ன ஆகும் அப்படின்னா, ரீஸ்டார்ட் ஆகும். இதுல ரீஸ்டார்ட் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தான் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். டெல்நெட் 192.168.1.1. இப்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாட் ரெகக்னைஸ்ன்னு வந்தது. இப்ப கனெக்டிங் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்படின்னா இந்த புரோட்டோகால் வந்து யூஸ் ஆகுது. எஸ்எஸ்ஹெச்க்கு அப்படி கிடையாது. நீங்க தேர்ட் பார்ட்டியோட சாஃப்ட்வேர் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் இதுல. நெறைய சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல பிடி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ வெர்ஷன். இதுல வந்து செக்யூர் சிஆர்டி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது யூஸ் பண்றதா இருந்தா கம்பெனில பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா போயிட்டாங்கன்னா, அத வந்து பே பண்ணி தான் வாங்குவாங்க. ஸோ அதுவும் என்ன அப்படின்னா, புட்டி சாஃப்ட்வேர் மாரியே, அதுல என்ன செய்யும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மோஸ்ட் செக்யூரா இருக்கும். 99% வந்து இந்த புட்டி சாஃப்ட்வேர் இன்னும் நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப நம்ம பாக்கெட் ரேசர்ல வந்து எஸ்எஸ்ஹெச்ச எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத பார்ப்போம். இது ரியல் டைம்க்கு அ அதாவது நீங்க சுவிட்ச் ரவுட்டர்லாம் நான் குடுக்குற கமாண்ட் சேம். பட் நீங்க அக்சஸ் பண்றது மட்டும் ரியல் டைம்ல இப்படி வராது. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்றோம்? ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறோம். இந்த சுவிட்ச அக்சஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கன்சோல் கேபிள் வழியா மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். அதனால கன்சோல் கேபிள் போட்டிருக்கோம். நம்ம கம்பெனில வந்து ஒரு 2 பிசியும் இருக்கு. ஓகே. எது எல்லாம் நெட்வொர்க் கேபிள்ல நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த பிசிக்கெல்லாம் நீங்க கம்பல்சரியா என்ன செய்யணும்? ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத குடுக்கணும். இப்ப நான் ஒவ்வொரு பிசிக்கு 1.10 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் குடுக்குறேன். இன்னொரு பிசிக்கு 1.10, 1.11. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிசி வழியா தான் நம்ம இந்த ஸ்விட்ச அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிசிய நான் ஓப்பன் பண்றேன். திருப்பி நான் வந்து பேசிக் கமாண்ட்ஸ் தான் வந்து குடுக்கப் போறேன். ஆனா இந்த தடவ நான் வந்து ஃபாஸ்ட்டாவே குடுத்துட்டு போறேன். எனேபிள் ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் செட், டைம் வந்து செட் பண்ணிக்கிறீங்க. ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராவே இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவ நீங்க வந்து செக் பண்ணிக்கிறணும். டைம் வந்து கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத. சரி. இப்ப டைம் வந்து 8, 10, 20. டேட் வந்து 1.
அக்டோபர் 2024. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகர் மோடு போகிறோம். சுவிட்சோட நேமை வந்து மாற்றிக்கிறோம். கம்பல்சரியாக எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ண போகிறதுனால நீங்கள் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ரெடி பண்ணணும். யூசர் நேம் GITN, பாஸ்வேர்ட் GITN. நீங்க பாஸ்வேர்டுக்கு பதிலா சீக்ரெட் கொடுக்கலாம் லைக் ப்ரோ. கொடுக்கலாம் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் போடுறீங்கன்னா, சாரி, இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போடுறோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா சீக்ரெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ப்ரிவிலேஜ் லெவல் அப்படிங்கிறத நான் தனி கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னேன், நாளைக்கு எடுத்துறேன் அதை உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன செய்கிறோம், இதையுமே வந்து மோஸ்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்காக சீக்ரெட்டை யூஸ் பண்ணிக்கிறோம், GITN. அடுத்து எனேபிள் சீக்ரெட் SEC அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ யாராவது ஒருத்தவங்க உள்ளுக்க லாகின் பண்ணால் மோஸ்ட் செக்யூராக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லயன் கன்சோல் 0 லாகின் லோக்கல். கன்சோல் கேபிள் வழியாக யாராவது அக்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற லோக்கலாக கிரியேட் பண்ணியிருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டே யூஸ் பண்ணி உள்ளுக்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம். ஒன்று இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன 2 கமாண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் சிங்க்ரனைஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்டும் EXEC டைம் அவுட் வந்து 5 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். இது கன்சோல் கேபிள் வழியாக யாராவது லாகின் பண்ணனா. நெட்வொர்க் கேபிள் வழியாக லாகின் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயன் VTY 01 லாகின் லோக்கல். அதுக்கப்புறம் லாகின் சிங்க்ரனைஸ் EXEC டைம் அவுட் 5 மினிட்ஸ். ஓகே. இப்போ இதில் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன். எந்த ப்ரோட்டோக்கால் வழியாக உள்ளுக்க போகணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணாமல் பாக்கெட் ட்ரேசரில் விட்டுட்டோம்னா, பாக்கெட் ட்ரேசரில் மட்டும்தான் நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ரோட்டோக்கால் வழியாக போக போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணணும். பாக்கெட் ட்ரேசரில் மென்ஷன் பண்ணலைன்னா இது என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்நெட் வழியாகவும் அக்சஸ் ஆகும், SSH வழியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். அதனால் திருப்பி என்ன செய்கிறேன், லயன் VTY 01 இதில் டிரான்ஸ்போர்ட் இன்புட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் கொஸ்டின் மார்க் கொடுக்குறீங்கன்னா டிஃபால்ட்டாக எதில் இருக்கும்னா ஆல் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதனால் என்ன செய்யும்னா SSH வழியாகவும் லாகின் பண்ணோம், டெல்நெட் வழியாகவும் லாகின் பண்ணோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், SSH வழியாக மட்டும்தான் லாகின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறோம். SSH வழியாக லாகின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்னா நம்ம சொல்லியிருக்கோம், சுவிட்சோட நேம் வந்து மாறி இருக்கணும், மாற்றிட்டோம். ஒரு டொமைன் நேம் இருக்கணும், .net. இப்போ நெக்ஸ்ட் வந்து SSH அப்படிங்கிற அந்த கமாண்டை கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கமாண்ட் நம்ம கொடுப்போம். என்னது, ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து கிரிப்டோ. இந்த கமாண்டு மாற போகிறதே கிடையாது. கிரிப்டோ கீ ஜெனரேட் RSA, அதுக்கப்புறம் 1024, அதுக்கப்புறம் IPSSH வெர்சன் 2. இதோட கம்ப்ளீட்டாக ஒரு சுவிட்சோ ரவுட்டரோ நீங்கள் புதுசாக வாங்கினா இந்த செட்டப் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணி முடிக்க போகிறீங்க. ஓகே. இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், யூசர் நேம் வந்து GITN, பாஸ்வேர்டு வந்து GITN. இது ஒன்று. இப்போ இவர் என்ன செய்ய போறாரு, சரி இதுல இன்னும் ஒன்று என்ன விட்டுட்டோம், இப்போ இந்த சுவிட்சை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சுவிட்சுக்கு என்ன இருக்கணும், IP அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போதைக்கு நீங்க எதுல கொடுக்க முடியும், இன்டர்ஃபேஸ் VLAN 1, இன்டர்ஃபேஸ் VLAN 1 அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்க, விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ்க்கு. IP அட்ரஸ் 192.168. நீங்க இங்க என்ன IP அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே ரேஞ்சில் ஒரு IP அட்ரஸ். நோ சட்.
அதுக்கப்புறம் டூ ரைட். ஓகே, இப்போதான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த சுவிட்சில் எந்த போர்ட்டுக்கு என்ன ஐபி அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த போர்ட்டை யூஸ் பண்ணாலும் 192.168.1.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிசி எடுக்கிறேன். நான் டெல்நெட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறேன். உள்ளுக்க போகுதா இல்லையான்னு பார்ப்போம். போகாது. 192.168.1.1. ஓகே, இப்போ நீங்கள் எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிறத பாக்கெட் ரேசரில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா எஸ்எஸ்ஹெச். அதுக்கப்புறம் இங்கே -L. இங்கே பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து நியூமரிக் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது 1 கிடையாது, எல். ஸ்மால் லெட்டர்ல எல் காட்டுது. இதோட மீனிங் என்னன்னா லாகின். அதான் ப்ரோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, -L அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாகின் பண்றீங்க. எல் அப்படிங்கிறது லாகின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூசர் நேமை சொல்லிடணும். யூசர் நேம் வந்து GITN. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சுக்கு நீங்க கொடுத்துருக்கிற ஐபி அட்ரஸ் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு GITN. ஓகே, அதுக்கப்புறம் எனேபிள் சீக்ரெட் பாஸ்வேர்டு வந்து SEC. ஓகே, இது SSH வழியா லாகின் பண்றதா இருந்தா இதுதான் கண்டிஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நியூவா நீங்க சுவிட்ச் வாங்கினாலும் இதுதான் கண்டிஷன், ரவுட்டர் வாங்கினாலும் இதுதான் கண்டிஷன். இப்போ ஆக்சுவலா இது நம்மளோட ஒரு கம்பெனி. இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பிசி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பிசிக்கான ஐபி அட்ரஸ் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்றது VLAN 1 அப்படிங்கிற ஒரு VLAN வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ். இந்த VLAN 1க்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேட்டிவ் அப்படிங்கிற பவர் இருக்கும். இது நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட வந்து VLAN பத்தி தியரி எடுக்கும்போது சொன்னா என்ன ஞாபகம் இல்ல, இருந்தாலும் இப்ப நான் சொல்லிடுறேன். அதாவது டிஃபால்ட்டா எந்த ஒரு சுவிட்ச் வாங்கினாலும் அந்த சுவிட்ச்ல என்ன VLAN வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு VLAN வந்துரும். அதை நம்ம என்ன சொல்றோம், இன்டர்ஃபேஸ் VLAN 1. இதுக்கு டிஃபால்ட்டா என்ன பவர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேட்டிவ் அப்படிங்கிற பவர் இருக்கும். இது வந்து மறந்துடக்கூடாது. நேட்டிவ் அப்படிங்கிற ஒரு பவர் இருந்தா இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அக்சஸ் போர்ட்டா இருந்தாலும் சரி, ட்ரங்க் போர்ட்டா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள இன் ஆகும் போதும் சரி, அவுட் ஆகும் போதும் சரி, எப்பவுமே என்ன செய்யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட டேகை எடுத்துட்டு போகாது. ஸோ அப்ப இதுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா, எந்த போர்ட்டுக்குள்ள அது போகும்போதும் ஐபி பாக்கெட்டா தான் போகும். VLAN அப்படிங்கிற ஒரு ஐடியை எடுத்துக்கிட்டு போகாது. இந்த VLAN 1 அப்படிங்கிறத என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு இத சொல்லும்போது வந்து கன்ஃப்யூஸா இருக்கிற மாரி இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேற வேற VLAN-அ நம்ம கிரியேட் பண்ணி செக் பண்ணல. நம்ம இப்ப மல்டிபிள் VLANs-லாம் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் VLAN 1க்கும் மத்த VLAN-க்கும் உள்ள டிஃபரன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் VLAN 1-அ நம்ம ஏன் வந்து மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஓகே. ஸோ இதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு செட்டப் நான் வந்து போட போறேன். இப்ப நம்ம கம்பெனில பில்டிங் நம்பர் 1 இந்த சுவிட்ச். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பில்டிங் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இது பில்டிங் நம்பர் 2. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ளோர்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு எடுத்துக்கலாம். 2 ஏரியா, 2 ஏரியால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2 சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்ப பில்டிங் நம்பர் 1ல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு பிசி இருக்கு. பில்டிங் நம்பர் 2லயும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு பிசி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பில்டிங் நம்பர் 1ல ஐடி டிபார்ட்மெண்ட்டோட ஒரு பிசி இருக்கு. பில்டிங் நம்பர் 2லயும் ஐடி டிபார்ட்மெண்ட்டோட ஒரு பிசி இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பில்டிங் 1-அ வந்து நம்ம ரெடி பண்றோம்.
ஓகே. இப்ப டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங்? வேற வேற நெட்வொர்க் அப்படிங்கிறதே மீனிங். ஸோ இவங்களுக்கு எப்படி ஐபி அட்ரஸ் கொடுக்க போறோம்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 192.168.1.1 அப்படிங்கிற மாதிரி ஐபி அட்ரஸ் கொடுக்க போறோம். இல்லைன்னா 1.10 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறோம். 1.10 அப்படின்னா இவருக்கு அதே ரேஞ்சில் தான் ஐபி அட்ரஸ் இருக்கணும், அதே நெட்வொர்க்குள்ள இருக்கணும். 1.11. இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 192.168.2.10 192.168.2.11. ஸோ இங்க டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வரும்போது என்ன செய்வாங்கன்னா, ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணியே அவங்கள வேற வேற நெட்வொர்க்காவே பிரிச்சிருவாங்க. இப்ப 2 சுவிட்சையும் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, ஒரு கேபிள வச்சு அட்டாச் பண்றீங்க. ஓகே. இப்ப ஆக்சுவலா இந்த சுவிட்ச வந்து நம்ம S1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இந்த சுவிட்ச் வந்து S2. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இவங்க 2 பேரும் சேம் டிபார்ட்மெண்ட். இவங்க 2 பேரும் சேம் டிபார்ட்மெண்ட். ஓகே. இப்ப நம்ம என்ன ஐபி அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நான் ஐபி அட்ரஸ் இங்க கொடுக்குறேன். 192.168.1.10 192.168.1.11 192.168.2.10 192.168.2.11. ஓகே. இப்போ நான் 1.10 அப்படிங்கிற இந்த பிசில இருந்து 1.11 அப்படிங்கிற பிசியை நான் பிங் பண்றேன். 192.168.1.11 எனக்கு ரிப்ளை வருது. அப்ப சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது. 1.10ல இருந்து 2.10 நான் வந்து பிங் பண்றேன். நமக்கு பிங் ஆகாது. இதுதான் கம்பெனிக்கும் தேவை. சேல்ஸ்க்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறேன்னு, ஐடிக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறேன்னு. அதே மாதிரி இப்போ என்ன செய்யறோம், ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போறோம். 2.10ல இருந்து நான் யாரை பிங் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.11 அப்படிங்கிறத பிங் பண்றேன். ரிப்ளை வருது. ஸோ நீங்க ஒரு சுவிட்சில் 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க்கை நீங்க அட்டாச் பண்ணினீங்கன்னா அந்த டிஃபரெண்ட் நெட்வொர்க்குள்ள கம்யூனிகேஷன் நடக்காது. அந்த ப்ராசஸ் படி தான் இப்போதைக்கு இங்க ஒர்க் ஆகுது. உங்களுக்கு என்ன நீடோ அது வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. பட் இப்படியே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் தேவை. அந்தந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள தான் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம VLAN அப்படிங்கிற ஒரு கான்செப்டை படிக்கிறதுனால உங்களுக்கு என்னன்னா, ஒரு கம்பெனில எனக்கு 2 டிபார்ட்மெண்ட்டை தனியா பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னா, நீங்க ஐபி அட்ரஸை வச்சு பிரிச்சுட்டு போயிடலாம். பட் ரியல் டைம்ல இதையும் தாண்டி நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இனிமே நம்ம பின்னாடி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய டைப் ஆஃப் டெக்னாலஜிலாம் படிப்போம். அப்படி படிக்கும்போது ஒரு சுவிட்ச்ல நீங்க ஐபி அட்ரஸை டிஃபரெண்டா கொடுத்து ஒரு நெட்வொர்க்கை நீங்க பிரிக்கிறதுக்கும், VLAN அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்க டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா பிரிக்கிறதுக்கும் நிறைய விதமான டிஃபரன்ஸ் வரும். ஓகே. இதை நம்ம ஒன் பை ஒன்னா எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா 1.1ல இருந்து யாரை பிங் பண்ணிருக்கீங்க, 1.11 அப்படிங்கிறத பிங் பண்ணோம். நமக்கு ரிப்ளை வருது. அதே மாதிரி இவருக்கும் ரிப்ளை வருது. எப்படி ரிப்ளை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சில் இருக்கிற எல்லா போர்ட்டும் டிஃபால்ட்டா எந்த VLANல இருக்கு, இப்போதைக்கு VLAN 1 அப்படிங்கிற VLANல இருக்கு. இதுல இருக்கிறவங்களும் VLAN 1ல இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, VLAN 1க்கு நேட்டிவ் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிசி இந்த போர்ட்டை ரீச் பண்ணதும் இதுக்கு மேல என்ன செய்யும் அப்படின்னா, VLAN 1 அப்படிங்கிற ஒரு ஐடியை ஒட்டும். பட் VLAN 1க்கு என்ன பவர் இருக்கு, நேட்டிவ் அப்படிங்கிற பவர் இருக்கு, ஐடி ஒட்டாது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, VLAN அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கல. அதாவது ஐடியை யூஸ் பண்ணிக்கல. VLANல தான் நடக்குது, ப்ராசஸ் நடக்குது. அந்த ஐடி இல்லாம என்ன செய்யுது அப்படின்னா, ஐபி பாக்கெட்டை வச்சு மட்டும்தான் கம்யூனிகேஷன் நடக்குது.
இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் ஆகலைனாலும் இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அடிஷனலா ஒரு VLAN நான் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு புரியும். ஓகே. இப்ப கம்பெனில ப்ராப்பரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த VLAN அப்படிங்கிற டெக்னாலஜிய யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வாங்கன்னா, இப்ப 2மே நியூ ஸ்விட்ச். ஸோ நான் இதுல வந்து இப்போதைக்கு என்ன செய்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம வந்து கம்பெனில ஒரு லேப்டாப் வச்சிருக்கோம். நியூவா வர டிவைஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்றதுக்காக. இந்த லேப்டாப்ல என்ன இருக்குன்னா, சீரியல் போர்ட் இருக்கு. ஸோ சீரியல் போர்ட்ல இருந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விட்சோட கன்சோல் போர்ட்ல கனெக்ட் பண்றேன். இப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச நான் ரெடி பண்றேன். இங்க வந்து நான் ஃபாஸ்ட்டாவே ரெடி பண்ணிட்டு போறேன். என்ன ரெடி பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது எல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையோ அந்த கமாண்ட் மட்டும் நான் குடுத்துட்டு போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்விட்சோட நேம மாத்துறோம். ஹோஸ்ட் நேம் S1. இந்த இடத்துல நான் வந்து டெல்நெட் அப்படிங்கிற புரோட்டோகால் தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா SSH யூஸ் பண்ணா நம்ம அடிஷனலா சில கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணணுமா, அதுக்கு டைம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால, நீங்க வந்து ரெடி பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் SSH யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கமாண்ட் வந்து மெமரியில வரும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? யூசர் நேம் GITN சீக்ரெட் GITN எனேபிள் சீக்ரெட் SCSC. இப்போதைக்கு கன்சோல் கேபிள வந்து செக்யூரா வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணல. அவுட் சைட்ல இருந்து அக்சஸ் பண்றதுக்கு மட்டும் தான் நான் ரெடி பண்ண போறேன். அப்ப என்ன செய்றோம்? lion VTY01 லாகின் லோக்கல். ஸோ நான் இந்த கமாண்டோட முடிச்சுக்கிற போறேன். ஸோ அப்ப டெல்நெட் வழியாவும் லாகின் ஆகும், SSH வழியாவும் லாகின் ஆகும். நம்ம டெல்நெட்ட மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இங்க 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 2 டிபார்ட்மெண்ட்ட நம்ம என்ன டிரான்ஸ்போர்ட் பாருங்க ப்ரோ. ப்ரோ டிரான்ஸ்போர்ட் டெல்நெட் வழியா ஆக்சஸ் பண்ணணும். பட் அதான் ப்ரோ. இப்ப VTY மட்டும் நான் தான் வந்து எதுவும் குடுக்கலைன்னா, டெல்நெட் வழியாவும் அக்சஸ் ஆகும், SSH வழியாவும் அக்சஸ் ஆகும் இங்க. டிஃபால்ட்டாவே. டிஃபால்ட்டாவா அக்சஸ் ஆகும். ஸோ அதனால டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்க குடுக்க தேவையில்ல. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஆனா நீங்க ரியல் டைம்ல வந்து குடுக்கும்போது, நீங்க SSH தான் யூஸ் பண்ண போறீங்க. கண்டிப்பா வந்து டிரான்ஸ்போர்ட் இன்புட் SSH அப்படிங்கிறத குடுக்கணும். பாக்கெட் ரிசர்வர் பொறுத்தவரையும் நீங்க எதுவுமே குடுக்கல அப்படின்னா, டெல்நெட் வழியாவும் லாகின் ஆகும், SSH வழியாவும் லாகின் ஆகும். டெல்நெட்டுக்காக நீங்க அடிஷனலா எதுவும் ரெடி பண்ண தேவையில்ல. SSH யூஸ் பண்ண போறதா இருந்தா தான் நம்ம அடிஷனலா ரெடி பண்ண போறோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, அல்லது 2 நெட்வொர்க் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, 2 VLAN கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு என்ன VLAN இருக்கு? VLAN 1 அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம என்ன ரெடி பண்ண போறோம்? அடிஷனலா இன்னொரு VLAN ரெடி பண்ண போறோம். அது எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VLAN 2. நெக்ஸ்ட் இந்த VLANக்கு நீங்க வந்து ஒரு நேம் வந்து குடுத்துக்கிற போறீங்க. ரியல் டைம்ல கண்டிப்பா நேம் குடுக்கணும். நீங்க செஞ்சு பார்க்கும்போது நேம் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எதுக்காக நேம் குடுக்குறோம் அப்படின்னா, இந்த VLAN எதுக்காக யூஸ் பண்றோம்? இது ஆக்சுவலா VLAN 2 அப்படிங்கிறது IT டிபார்ட்மெண்ட். VLAN 1க்கு இது மாரி நீங்க நேம்லாம் குடுக்க முடியாது. இப்ப நான் எக்ஸாம்பிள்க்கு என்ன செய்றேன்? VLAN 1 எடுத்துக்கிறேன். VLAN 1 நம்ம கிரியேட் பண்ணல. அவங்களே கிரியேட் பண்ணி குடுத்துட்டாங்க. இங்க நான் என்ன செய்றேன்? நேம் வந்து சேல்ஸ் அப்படிங்கிற மாரி குடுக்குறேன். இது என்ன செய்யல? எடுத்துக்கிறல. ஸோ VLAN 1 நீங்க எடிட்னா பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. ஆனா நீங்க கிரியேட் பண்ற VLAN எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ட நம்ம VLAN 1ல வைக்க போறோம். IT டிபார்ட்மெண்ட்ட நம்ம VLAN 2 அப்படிங்கிறதுல வைக்க போறோம். ஓகே. இப்ப நம்ம வச்சுட்டோமா? நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? நம்மளோட ஸ்விட்ச ஓப்பன் பண்றோம். எங்க இருக்கு? எக்ஸிட். 2 VLAN கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, 2 VLANக்கு நீங்க IP அட்ரஸ் அப்படிங்கிறத அசைன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, இந்த PCல இருந்து இந்த ஸ்விட்ச அக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப VLAN 1க்கு IP அட்ரஸ் வேணும். ஏன்னா VLAN 1
1க்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை மட்டுமே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ VLAN 2 வந்து இந்த சுவிட்சை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா VLAN 2க்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 2 ஐபி அட்ரஸையும் நம்ம ரெடி பண்றோம். இன்டர்ஃபேஸ் VLAN 1 இதுக்கான ஐபி அட்ரஸ் 192.168.1.1 நோ செட். நான் நோ செட்னு கொடுக்கும்போது தான் என்ன வருதுன்னா சேஞ்ச் ஸ்டேட் டு அப்னு வருது. பாக்கெட் ரேசரை பொறுத்த வரையும் அடுத்து ஒரு VLAN நீங்க ரெடி பண்றீங்க. இன்டர்ஃபேஸ் VLAN 2 இதுல நான் நோ செட் அப்படிங்கிறதே கொடுக்கல, என்டர் தான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காவே இது என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் டு அப் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பாக்கெட் ரேசரை பொறுத்த வரையும் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல VLAN, அதுக்கு எதுவுமே நீங்க நோ செட்னு கொடுக்க தேவையில்லை. ஆனா ரியல் டைம்ல நோ செட் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இன்டர்ஃபேஸ் VLAN 2 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு சேஞ்ச் டு அப் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வந்தா நீங்க நோ செட் கொடுக்க தேவையில்லை. இல்லை அப்படின்னா நீங்க கொடுக்கணும். இது மாடலுக்கு மாடல் வந்து டிஃப்ரெண்டா வரும். ஸோ நீங்க என்ன செய்யுங்கன்னா எப்பவுமே வந்து கண்ணை மூடிட்டு நோ செட் அப்படிங்கிற ஒரு கமாண்டையும் யூஸ் பண்ணிருங்க இதுல. ஓகே, இப்போ VLAN 2க்கு ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்க கொடுக்க போறீங்கன்னா இதோட நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் வந்து 2.1. இப்போ நீங்க 2 ஐபி அட்ரஸ் ரெடி பண்ணிருக்கீங்க. VLAN 1க்கு ஒரு ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸ் 192.168.1.1. VLAN 2க்கு ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் 192.168.2.1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த சுவிட்ச்குள்ள போறோம். இந்த போர்ட் இருக்கு பாருங்களேன், இந்த போர்ட்டை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த போர்ட் VLAN 1 அப்படிங்கிற மாதிரி அசைன் பண்ண போறோம். இந்த போர்ட் VLAN 2 அப்படிங்கிற மாதிரி அசைன் பண்ண போறோம். இப்போ VLAN பேஸ் பண்ணி நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த பிசி எந்த VLANல அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. VLAN 1க்கு நீங்க வந்து எதுவுமே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. டிஃபால்ட்டா இப்போ இருக்கிற எல்லா போர்ட்டுமே எந்த VLANல இருக்குன்னா VLAN 1ல தான் இருக்கு. ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க எதுவுமே கிரியேட் பண்ண தேவையில்லை. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ரெடி பண்ணணும். எக்ஸிட், அதாவது இந்த சுவிட்ச்ல 3 போர்ட் இருக்கு. ஒவ்வொரு போர்ட்டும் எந்த VLANல இருக்கு அப்படிங்கறத அசைன் பண்றதே நம்மளோட கான்செப்ட். போர்ட் நம்பர் 1 இந்த போர்ட் வந்து VLAN 1ல இருக்கு. ஸோ இது ஆல்ரெடி VLAN 1ல தான் இருக்கு. அதனால நீங்க இந்த போர்ட் 1 நீங்க ரெடி பண்ண தேவையில்லை. போர்ட் நம்பர் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா VLAN 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் இப்போதைக்கு. அதனால இன்டர்ஃபேஸ் FA0/2 இந்த போர்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த போர்ட் வந்து ஒரு சுவிட்ச் ஒரு பிசியோட கனெக்ட் ஆயிருக்கா அல்லது ஒரு சுவிட்சோட கனெக்ட் ஆயிருக்கா ஒரு ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். பிசியோட கனெக்ட் ஆயிருந்தா இந்த போர்ட்டை நீங்க அக்சஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி மாத்தணும். அதுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னா சுவிட்ச் போர்ட் மோட் அக்சஸ். ஏன்னா FA0/2ல ஒரு பிசி கனெக்ட் ஆயிருக்கு. அப்பனா அக்சஸ் மோட்னா என்ன செய்யும், ஒரு VLAN கேரி பண்ணிட்டு போவோம். அந்த VLANோட ஐடி என்ன அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணணும். சுவிட்ச் போர்ட் அக்சஸ் VLAN 2. ஓகே, இப்போ நீங்க இங்க வந்து கொடுத்து முடிச்சிட்டீங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, போர்ட் நம்பர் 3. இந்த போர்ட் யாரோட அட்டாச் ஆயிருக்கு, இன்னொரு சுவிட்சோட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த போர்ட்டுக்குள்ள போறோம். இன்டர்ஃபேஸ் FA0/3. இதுல சுவிட்ச் போர்ட் மோட் அக்சஸ்ன்னு கொடுத்துடக்கூடாது, ட்ரங்க்னு கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா இந்த போர்ட் வழியா VLAN 1ஓட டிராஃபிக்கும் போகணும், VLAN 2ஓட டிராஃபிக்கும் போகணும். எவ்வளவு VLAN நீங்க கிரியேட் பண்ணாலும் மல்டிபிள் VLAN ஒரு சுவிட்ச்ல இருந்து இன்னொரு சுவிட்சுக்கு போகணும். அப்போ சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கணும். ஓகே, இது வந்து கிரீனா மாறுற வரையும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கிளிக் பண்ணிருங்க, கிரீனா மாறிடும் சடனாவே. இப்போ நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ நான் இந்த 1.10 அப்படிங்கிற இந்த பிசில இருந்து யாரை பிங் பண்றேன்னா 1.11 அப்படிங்கிற பிசியை பிங் பண்றேன். எனக்கு ரிப்ளை வருது. 2.10 அப்படிங்கிற பிசில இருந்து 2.10 அப்படிங்கிற 11 பிங் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், எனக்கு பிங் ஆகாது. லாஸ்ட் டைம் வந்து நமக்கு பிங் ஆச்சு 2.11. இப்போ நீங்க பிங் பண்றீங்கன்னா பிங் ஆகாது.
ஏன் பிங் ஆகலை அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம், நீங்கள் இந்த பிசியில் இருந்து பிங் பண்ணுறீங்க, இந்த போர்ட்டுக்கு வருது VLAN 1. VLAN 1ஓட ஐடியை இது வந்து ஒட்டாது, ஐபி பேக்கெட்டாக தான் போகும். இங்கேருந்து இது போகும்போதும் இதுவும் ஐபி பேக்கெட்டாக தான் போகும். ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ சாரி ப்ரோ, ஆக்சுவலாக இங்கேருந்து இது வரும்போது ஐபி பேக்கெட்டாக வரும், இங்கேருந்து போகும்போதும் ஐபி பேக்கெட்டாக போகும், இங்கேருந்து போகும்போதும் ஐபி பேக்கெட்டாக போகும். யாருன்னா VLAN 1. VLAN 1 எப்போவுமே நேட்டிவ் VLAN, அதனால டேக் எடுத்துகிட்டு போகாது. இது என்ன செய்யும் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே வரும்போது VLAN 2 அப்படிங்கிற ஐடியை ஒட்டிடும். இங்கே போகுதா, இங்கே VLAN 2 அப்படிங்கிற ஐடியோட போகும். இந்த பக்கம் வெளியே போக போதா, இப்போதைக்கு இந்த சுவிட்சில் இந்த போர்ட் என்னவா இருக்கு, VLAN 1 இருக்கு, இதை அலோவ் பண்ணாது. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு கம்யூனிகேஷன் நடக்கலை இங்கே. அப்போ VLAN 1 மற்ற VLANக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VLAN 1 எப்போவுமே ஐபி பேக்கெட்டாக மட்டும்தான் போகும், அதோட ஐடியை எடுத்துகிட்டு போகாது. நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா VLANக்கும் ஐடி வந்து அக்சஸ் போர்ட்டாக இருந்தால் டேக் ஒட்டும், உள்ளுக்கு வரும்போது வெளியே போகும்போது டேகை ரிமூவ் பண்ணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்போ இந்த லிங்கை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. இந்த செகண்ட் சுவிட்சையும் நம்ம ரெடி பண்ணிட்டு அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்.